நான் வேணா மிஸ் கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமா ஸ்கூல்ல இருந்து வந்துடுவாப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்லப்பா, நான் ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள படம் ஆரம்பிச்சிடுவாங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆரம்பிக்க மாட்டாங்க. நீ முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு. இப்படி வாங்க. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? நாங்க எல்லாரும் இன்னைக்கு படத்துக்கு போக போறோமே. சரி சரி, மத்த கதையெல்லாம் வந்து சொல்றேன். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. 4 மணிக்கு ஸ்கூல் பெல் அடிச்சாச்சு. 4:05க்கு வீட்டுக்கு டான்னு வந்துட்டான். மா, இந்த சட்டை போட்டுக்கட்டுமா அந்த சட்டை போட்டுக்கட்டுமா? அதை போட்டுக்கோ. முதல்ல முகத்தை கழுவுனியா? அம்மா, படம் ஆரம்பிச்சிருவாங்கம்மா, டைம் ஆச்சுமா, முகத்தெல்லாம் வந்து கழுவிக்கலாம். நான் முகத்தெல்லாம் காலையிலே கழுவிட்டேன், போங்க. போய் முதல்ல முகத்தை கழுவிட்டு வா. சரி சரின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு முகத்தை கழுவுறதுக்காக ஃபாஸ்டா ஓடி போனா. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சித்தி, மாமா, பெரியம்மா, பெரியப்பா, என் தங்கச்சி, நானு எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். நீங்களும் ரெடி தானே? வாங்க படத்துக்கு போகலாம். தியேட்டருக்கு வந்தாச்சு. மாமா போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப தியேட்டருக்குள்ள போக போறோமே. எல்லாரும் லைனா உட்கார்ந்துட்டோம். ஜாலியா இருந்துச்சு. தங்கச்சி தாத்தா மடி மேல உட்கார்ந்துகிட்டா. படம் ஆரம்பிக்க போகுது. எடுத்த உடனே சூப்பர் ஃபைட்டிங். நான் சும்மா இருப்பேனா? நான் சீட்ல உட்கார்ந்துகிட்டே டிஷும் டிஷும் ஃபைட்டிங் பண்ண. முன்னாடி சீட் ஆண்டி கொண்டையில ஒரு டிஷும். அவங்க கொண்ட என் கைக்கு வந்துடுச்சு. நல்ல வேளை அந்த ஆண்டி இன்ட்ரெஸ்டா படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அந்த கொண்டைய பத்திரமா திருப்பி அவங்க தலையிலேயே வச்சுட்டேன். சைலண்டா இருந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்துல இன்டர்வல் வந்துடுச்சு. அப்பா மாமாவையும் என்னையும் கூட்டிக்கிட்டு கேண்டீனுக்கு வந்தாரு. பாப்கார்ன், முறுக்கு, சாக்லேட், கோன் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வந்தோம். வரும்பொழுது அப்பா, சாரி சார், இருட்டுல தெரியாம மாமா முன்னாடி சீட் அங்கிள் கால நல்லா மிதிச்சிட்டாரு. அந்த அங்கிள் மாமாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்தாரு. சார், தெரியாம தெரிஞ்சு வேற மிதிப்பீங்களா? போய் உட்காருங்க சார். மாமா சைலண்டா வந்து சீட்ல உட்கார்ந்துகிட்டாரு. எல்லாரும் ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி அந்த ஆண்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அங்கிள் அந்த ஆண்டி கிட்ட ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டாரு. அந்த ஆண்டி உடனே வீட்டுக்கு போய் சாப்பிடணும், அதனால எதுவும் வாங்காதீங்க, ஆமா வேஸ்ட் ஆயிடும், சும்மா ஒரு 4 பாக்கெட் பாப்கார்ன், ஒரு 4 பாக்கெட் முறுக்கு, அப்புறம் ஒரு 4 பாக்கெட் பிஸ்கெட் மட்டும் போதும், இப்படி கொஞ்சமா சாப்பிட்டா தான் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அங்கிள் சீட்டை விட்டு எழுந்தாரு. அச்சச்சோ, கொண்டைய மாத்தி அந்த அங்கிள் தலையில வச்சுட்டேன். அவர் எழுந்த உடனே கொண்டை கீழே விழுந்துடுச்சு. நான் உடனே அந்த கொண்டைய எடுத்து ஆண்டி தலையில திரும்ப வச்சிடலாம்னு கீழே குனிஞ்சு தேடினேன். அப்பன்னு பார்த்து தாத்தா இது என்னது கால் கிட்டன்னு சொல்லி ஒரு கிக், கொண்டைய ஃபுட்பால் மாதிரி ஒரு கிக் பண்ணாரு. முன்னாடி இருக்கிற இன்னொரு அங்கிள் கால் கிட்ட போயிடுச்சு அந்த கொண்டை. அந்த அங்கிள் கொண்டைய கையில வச்சுக்கிட்டு சுத்தி பார்க்கும் பொழுது கொண்ட ஆண்டி அதை பார்த்துட்டாங்க. அந்த அங்கிளை பார்த்து முறைச்சாங்க. அப்ப கரெக்டா 4 பாப்கார்ன் பாக்கெட், 4 முறுக்கு பாக்கெட், 4 பிஸ்கட் பாக்கெட்டோட சீட் கிட்ட வந்தாரு அந்த ஆண்டியோட வந்த அங்கிள். அவ்வளவுதான், தியேட்டருக்குள்ள ஒரு பெரிய ஃபைட்டிங் சீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படம் முடிஞ்சிடுச்சு. ஜனகணமன ஆரம்பிச்சாச்சு. அப்பதான் இந்த ஃபைட்டிங்கும் முடிஞ்சுது. நாங்க எல்லாம் தியேட்டரை விட்டு வெளியில வரும்போது மாமா கிட்ட மட்டும் சீக்கிரட்டா கொண்ட கதையை சொன்னேன். மாமா உருண்டு புரண்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அத பார்த்த தாத்தா உடனே எங்களுக்கும் சொல்லிட்டு சிரியேன்பா, நாங்களும் சிரிப்போமா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. மாமா சிரிப்ப அடக்க பார்த்தாரு, ஆனா அவரால சிரிப்ப அடக்கவே முடியல. வீட்டுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு கையை காட்டினாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு தானே?